கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ஒரு 6 முருகர் கோவிலை பத்தி இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் நாடு என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போது முடிந்தால் என்னை எல்லாரும் அங்கு வந்து பாருங்கள். மீட்டர் தூரத்துல இருக்குது. இதுவும் ஒரு மலை கோவில். இந்த கோவிலை சுற்றி மருத மரம் அதிகமாக இருக்குமாமா. இதனால இது மருதமலைன்னு சொல்றாங்களாமா. இந்த மருதமலையோட டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 5:30 மணிலேருந்து 2 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் திறந்துருக்குமாம். இங்கே பாம்பாட்டி சித்தர் இருப்பாராம். அடுத்ததாக பார்க்குறது ரத்னகிரி முருகன் டெம்பிள். இது கரட்டுமேடு கோயம்புத்தூர்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சரவணம்பட்டிக்கு அருகில் இருக்கிற இது ஒரு மலைக்கோவில். 500 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான கோவில். இந்த கோவிலில் இருக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்குமா. ஈவினிங் 4 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்குமாமா. அடுத்தது அனுபாவி சுப்பிரமணியர் டெம்பிள். இது மிக பழமையான முருகன் கோவில். பெரிய தடாகம் மலையின் உச்சியில் இக்கோவில் உள்ளது. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கோவிலை சுற்றி ரொம்ப பசுமை நிறைஞ்சதாக இருக்கும். மற்றும் அருவியும் இருக்கும் இங்கே. அதாவது நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஏரியான்னு கூட நம்ம சொல்லலாம். ஹனுமன் சஞ்சீவ மலையை தூக்கி செல்லும் போது தாகம் ஏற்பட்டு முருகன் கிட்ட தண்ணீர் கேட்டதாக சொல்லப்படுது. முருகன் வேல் கொண்டு அங்கே ஒரு ரிவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதை தான் ஹனுமன் குடிச்சிருக்காரு. ஹனுமன் மற்றும் அந்த இதையை வேல் கொண்டு அது ஏற்படுத்தினால இது அனுபாவின் சேஞ்ச் ஆகி கடைசியில் அனுபாவின் சேஞ்ச் ஆயிடுச்சான். யாருக்காவது கல்யாணம் ஆகிறதுல சிக்கல் இருக்குது அப்படின்னா அங்கே போய் முருகனை வணங்கிட்டா கண்டிப்பாக பிரச்சனை தீர்ந்து அங்கே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு தடைகள் எல்லாம் நீங்கள் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கோவிலை எப்போ திறப்பாங்க அப்படின்னு கேட்டால் காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், ஈவினிங் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க. இன்னொன்று இங்கே அனுபாவி ஆஞ்சநேயர் நந்தவனம்ங்கிற ஒரு கோவிலும் இருக்குது. இந்த கோவிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த கோவிலும் இருக்குது. இந்த கோவிலுமே ரொம்ப பழமையான கோவில் தான். இதுவும் கொஞ்சம் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது கட்டியிருக்கிற கோவில் தான் சொல்கிறாங்க. அடுத்ததை நம்ம பார்க்குறது ஓதிமலை ஆண்டவர். ஓதிமலை ஆண்டவரை நம்ம ஃபேமஸ். அவர் எப்படி சொல்கிறதுனா பிரணவ மந்திரத்தை சிவபெருமானுக்கு ஓதின இடம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மலைக்கு ஓதிமலைன்னு சொல்லுவாங்க. அதாவது காரமடைக்கு அருகில் இருக்குது இந்த மலை. ஒரு கிராமம், காரமடைக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோவில் இருக்குது. இங்கே இருக்கிற முருகனுக்கு 5 முகம் இருக்குது. மலைக்கோவிலில் இதுவும் ஒரு மலைக்கோவில் தான். கோவிலில் 1770 படிக்கட்டுகள் இருக்குமாமா. அப்பா எவ்வளோ படிக்கட்டுகள் சாமி! நம்ம ஒரு 100 படிக்கட்டு ஏறினாவே நம்மளை திணறிடுவோம். ஆனால் இங்கே 1770 படிக்கட்டுகள் இருக்குது. அதையும் ஏறி இருக்கோம். அதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு போயிட்டு வாங்க. மலையில் உச்சியில் கோவில் இருக்குது. சுனை தீர்த்தம் இங்கே ஃபேமஸ். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுனை தீர்த்தம் இங்கே ஃபேமஸ். ஒரு நாள் எப்படி பிரணவ மந்திரத்தை எங்கே போதிச்சாங்க அப்படின்னா இந்த மலையில தான். என்ன இருக்குன்னா, ஒரு நாள் சிவன் சிவனை காண பிரம்மா வந்திருக்காரு. அப்போது முருகனும் விநாயகரையும் பார்த்துருக்காரு. அவர் விநாயகரையை மட்டும் வணங்கிட்டு முருகனை வணங்காமல் பிரம்மா போயிட்டார். உடனே முருகர் பிரம்மா கிட்ட பிரணவ மந்திரத்தை ஓத சொல்லி கேட்டிருக்காரு. அங்கே என்ன பண்ணிட்டாரு இவர், நம்ம பிரம்மா இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னது இவரை பிடிச்சி வச்சுட்டார். இவர் பிடிச்சி வச்சுட்டு பிரணவ மந்திரத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் தெரியாதுன்னு சொன்னதுமே இவர் இவர் என்ன பண்ணிடுறாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களெல்லாம் படைக்க ஆரம்பிக்கிறார். அதாவது முருகன் படைக்க ஆரம்பிக்கிறார். அவரோட தொழிலை இவர் செய்கிறாரு. உடனே பூமாதேவிக்கு பாரம் தாங்காமல் பூமாதேவி போய் சிவபெருமான் கிட்ட இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி முருகர் பண்ணுறாரு, என்னால் பாரம் தாங்க முடியல, ஏதாவது வழி சொல்லிங்க அப்படின்னு சொல்லி சிவன் கிட்ட மண்டாடுறாங்க. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இது சரி நான் முருகனை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, முருகா ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு சொல்லி முருகன் கிட்ட கேட்குறாரு. முருகர் கேட்குறாரு,
நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு, எதுக்கு பிரம்மாவை பிடிச்சி இப்படி வச்சிருக்கிற, பிரம்மாவை விடுதலை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அதுக்கு முருகர் சொல்கிறார், இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஏன், அவர் என்ன தப்பு பண்ணார், பிரணவ மந்திரத்தை பற்றி அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, பிரணவ மந்திரத்தை அவர் கூற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். சரி, பிரணவ மந்திரம்னா என்ன அப்படின்னா அப்போ உங்களுக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லி அவர் பிரணவ மந்திரத்தை வந்து போதிக்கிறாரு. யாருக்கு, நம்ம முருகப்பெருமான் சிவபெருமான் அவங்க அப்பாவுக்கு போதிக்கிறார். அதனால இதை வந்து ஓதின்னு சொல்றதுனால ஓதின்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு மலை மேல இருக்கிற கோவில்னால மலைக்கோவில்னால ஓதி மலைன்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த கோவிலுக்கு அப்படி ஒரு சிறப்பான வரலாறு இருக்கிறது. இந்த சிறப்பான வரலாறு நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம முன்னோர்கள் எப்படி கிட்ட கடவுள் கூட ஒன்றி வாழ்ந்துருக்குறாங்க. எதையுமே நமக்காக மறைச்சு வைக்கலைங்க. எல்லாத்தையுமே சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் நமக்கு எடுத்துரைச்சிட்டு தான் போயிருக்காங்க. நம்ம தான் அதுபடி நம்ம வாழ்றதில்ல. எப்போ பார்த்தாலும் யாராவது கூட சண்டை சச்சரவுன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போ வேணால் நம்ம உயிர் போகுங்கிற இந்த நிலைமையில் நம்மளை ஆண்டவன் வச்சுருக்கும் போதே அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து முத்துமலை முருகன் கோவில். அது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவு பொள்ளாச்சி கிணத்துக்கடவுல வந்துட்டு அங்கே முருகர் கோவில் இருக்குது. அந்த முருகர் கோவில் வந்து முத்துமலை முருகன் கோவில். அந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எப்படி முருகர் வந்தார் அப்படின்னா ஒரு 2 விதமாக ஒரு வரலாறு சொல்கிறாங்க. அதில் நம்ம இந்த வரலாறு நமக்கு ஓகேங்கிறனால நம்ம இந்த வரலாறு சொல்கிறோம். ஒரு சமயம் வந்து முருகன் ஒரு இளம்பெண் கனவில் வந்து 3 கரை செடி வரிசைக்கு அருகில் சிலை வடிவில் இருப்பதாக கூறியிருக்கிறார். அவள் எல்லோரிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னதை வந்து யாருமே ஏற்றுக்கல. அதை யாருமே ஏற்றுக்காம அதை வந்து யாருமே பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாங்க. திரும்பவும் அவங்களோட கனவுலையே போய் அதையவே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இதையும் யாரும் நம்ப மாட்டாங்க, நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு ஊர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு அந்த மரத்துக்கடியில் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துருந்தும் அவங்க முருகர் இருந்திருக்காரு. அதனால அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து ஒரு வேல் வச்சு சாமி கும்பிட்றாங்க. அதுதான் வந்து முத்துமலை முருகன் கோவில். அந்த கோவிலும் மலை மேலே தான் இருக்குது. அந்த கோவிலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல விதமாக எப்படி சொல்கிறது, கட்டடங்கள் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த கோவிலையுமே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச கோவிலான செஞ்சேரிமலை முருகன் கோவில். செஞ்சேரிமலை முருகன் கோவிலும் அப்படிதாங்க. நிறைய படிக்கட்டு இருக்கும், வளைஞ்சு இருக்கும். அதுவுமே செம்ம சூப்பரான கோவில். அங்கிருந்து பார்த்தோம்னா சுற்றி வர நல்லா பசுமையாக இருக்கும். அத்தனை தென்னை மரம் இருக்கும். அங்கே இருந்து பார்த்தா அட பரவாயில்லையே, நம்ம ஊரில் இவ்வளோ விவசாயம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அந்த இடத்துல நின்று முருகர் கோவிலில் செஞ்சேரி மலையில் நின்று பார்க்கும்போது சுற்றி வர வயலாக தாங்க இருக்கும். பூரா தென்னை மரமாக தான் இருக்கும். அங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயிலும் இருக்குது. அந்த கோயிலோடைய அங்கேயும் பெரிய ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த கோயிலோட பேர் என்னங்கிறது எனக்கு இப்போ மறந்துருச்சு. அடுத்த வீடியோவில் அந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். அந்த கோவிலும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து எதனால் சொல்கிறேன்னா, நம்மளுடைய பாரம்பரிய 500 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோவிலெல்லாம் வந்து ரொம்ப பழமையாக இருந்த கோவில். நம்ம எங்கெங்கேயோ போய் எல்லாம் சாமி கும்பிடுறோம். ஆனாலும் வந்து இங்கே பழமையான கோவில்களும் இங்கேயும் இருக்காங்க அப்படின்னு தெரியப்படுத்துங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். ரொம்ப இதுவும் பழமையான கோவில் தான் இந்த செஞ்சேரிமலை கோவிலும். செஞ்சேரிமலை கோவிலை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். செஞ்சேரிமலையில் இருக்கிற முருகர் வந்து எப்படி இருப்பார்னா, இந்த முருகர் கோவிலில் வந்து முருகன் வந்து 12 கைகளுடன் இடது கையில் கொடியையும் சேவலையும் ஏந்தி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். இந்த முருகன் கோவிலுக்கு முருகன் பெருமான் மந்திரகிரி வேலாயுத சுவாமி என்ற பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த முருகரும் கோயிலையும் சூப்பராக இருக்கும். போய் வாங்க. அப்புறம் இங்கே வந்து பூ கேட்பாங்க. இந்த கோவிலில் பூ கேட்பாங்க. நிறைய நல்ல காரியங்களுக்கு நம்ம செஞ்சேரிமலை முருகன் கோயிலில் போய் பூ கேட்டு செய்யறதும் வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டில் இந்த செஞ்சேரிமலை கோவில் கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்த ஒரு அரசரால் இது வந்து பராமரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் யாருக்கு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ண வந்தாலும் முருகப்பெருமானை வந்து வணங்கிட்டு பண்ணுறத முதல்ல கொள்கையாகவே வச்சிருக்கிறாங்க. இன்னும் அங்கே தைப்பூசத்தன்னைக்கு தேர் எடுப்பாங்க. 18 பட்டியும் சேர்ந்து
செஞ்சேரிமலை முருகன் கோயிலில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு தேர் இழுப்பாங்க. இப்போவும் அந்த அந்த தேர் இழுக்கிற டைமில் செம்ம கூட்டமாக இருக்குங்க. அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ கடைகள், அவ்வளோ இதாக இருக்கும். அந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு செஞ்சேரிமலை முருகர் கோயில் அவ்வளோ வெளிச்சத்தோட, அது பௌர்ணமியில் தான் வருமா அந்த தைப்பூசம். அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு செஞ்சேரிமலை முருகன் கோவில். உம், நம்ம முன்னோர்கள் அப்படி ஒரு பழக்கங்களை வச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னால் முடிஞ்சா இந்த முருகர் கோவிலுக்கெல்லாம் நம்மளால முடிஞ்சா ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவது இந்த முருகர் எல்லாம் போய் நம்ம வணங்கிட்டு வந்து நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து தர மாதிரி அவர்கிட்ட வேண்டிக்கலாம்.